இந்த ரீசனுக்காக தான் இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே நான் குதிச்சேன். ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல நான் அதிகமா பயந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது செமினார் கிளாஸ். செகண்ட் இயர் வரைக்கும் வந்துட்டு அது வந்து நீங்க நின்று பேசணும் அப்படிங்கிற நீட் இல்லை. பட் ஃபைனல் இயர் வந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி எல்லாருமே செமினார் எடுத்தாகணும் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா நான் டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். லைக் அந்த பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சிருவேன். அந்த டாபிக் ரிலேட்டடா மைண்ட்ல கூட ஏத்திடுவேன். இந்த முன்னாடி நின்று பேசுறது இருக்குல்ல, சுட்டு போட்டாலும் வராது. நம்ம நேரத்துக்கு நான் தேடி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே தான் உட்காருவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு இந்த மிடில் பெஞ்ச்லயே உட்காந்து எனக்கு வந்து ஒரு கடுப்பா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் நடுவுலயே உட்காந்துருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு போது ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டே இருப்பேன். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், ஏன்டா அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்தோம் அப்படின்ட்டு. நான் எடுத்தோம் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து அப்படியே ஒவ்வொருத்தனா வந்து செமினார் எடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த நேரம் பார்த்து நான் போய் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பசங்க முன்னாடி நிக்கிறேன். கிளாஸ் பசங்க தான், டெய்லி நான் பாக்குற பசங்க தான். ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு டாபிக்கை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வாயே வரல. என்னடா இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சது அங்கதான். ஏன்னா எந்த அளவுக்கு மோசமா இருந்தேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நிக்க விட்டுருந்தாங்கன்னா மயங்கி கீழே வந்திருப்பேன். ஏன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஃப்ரெண்டே பார்த்து கேட்கறான், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்கேன், என்னடா இப்படி கை நடுங்குது அப்படின்ட்டு. இப்போ இது எப்படியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகமா பேசணும். ஒரு விஷயம் உங்களுக்கு வராது அப்படிங்கும் போது நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா மேபி அதுல வந்து நம்ம கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம பேசுறதே வேற. அப்படி என்னோட காலேஜ் டேஸ்ல இந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மைண்ட்ல இருந்தது. அந்த லெவலுக்கு ஒரு 50% கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கறத என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் இப்படி பேசதான் நம்ம தான் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல பேசாமே இருந்த ஒரு பர்சனா நம்ம தான் இருந்தோமா அப்படிங்கறத நானே மறந்துட்டேன்.